நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு ஆண்டவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். என்னோடு சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 முதல் 14 வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கணும். 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அவர்கள் தினந்தோறும் வேதவாக்கியங்களை, முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். பவுலுடைய முதலாவது மிஷனரி பிரயாணம் சீரியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஊரா போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறதை நாம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து 14, 15 ஆகிய அதிகாரங்கள் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் வந்தபோது தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து பக்கத்தில் உள்ள இன்னொரு பட்டணத்துக்கு ஊழியத்திற்கு போனதாக நாம் 11வது வசனம், 12வது வசனம் போன்ற வசனங்களிலே நாம் படிக்கிறோம். இந்த பட்டணத்தின் பெயர்தான் பெரோயா பட்டணம் என்று சொல்லி 10வது வசனத்திலே படிக்கிறோம். தன்னுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்திலே இந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக அவர் வருகிறார். 11வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, அந்த ஆலயத்தில் இருந்த சபையார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு அந்த 11வது வசனத்திலே படிக்கிறோம். 10வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு ஜெப ஆலயத்தை குறித்து படிக்கிறோம். ஜெப ஆலயத்தை குறித்து படிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் 11ஆம் வசனத்திலே அந்த ஆலயத்தில் இருந்த மக்களை குறித்து நம்ம படிக்கிறோம். இங்கே இருந்தது ஒரு ஜெப ஆலயம். இது பைபிளிலே 2 ஆலயங்களை குறித்து நாம் சுவிசேஷத்திலேயும் அப்போஸ்தலர்படியும் படிக்கலாம். ஒன்று தேவாலயம், இன்னொன்று ஜெப ஆலயம். சில இடங்களில் தேவாலயம் அப்படின்னு போட்டிருக்கோம், சில இடத்துல ஜெப ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கோம். பெரோயாவில் இருந்தது தேவாலயம் அல்ல, ஜெப ஆலயம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜெப ஆலயம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கல அப்படின்னா என்ன, தேவாலயம் அப்படின்னு போட்டிருக்கல அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, இந்த ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் வேற வேற. முதல்ல தேவாலயம் அப்படின்னா பைபிளில் எங்கெங்கெல்லாம் தேவாலயம் போட்டிருக்கோ அது உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அது எருசலேமில் இருக்கிறது. எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் அது. இந்த தேவாலயம் இருக்கு பாருங்க, இதில் ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய காரியங்கள் அங்கே நடைபெறும், ஆராதனை நடைபெறும், பலி செலுத்துதல் நடைபெறும். இதெல்லாம் அங்கே நடக்கும். தேவனுடைய ஆலயத்தில் தேவாலயம் அது எருசலேமில் மட்டும்தான் இருக்கு. இந்த தேவாலயத்துக்கு ஒரு தலைவன் இருப்பார். அவருக்கு பேர் தான் பிரதான அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியன். தேவாலயத்தில் இருக்கிற தலைவனுக்கு பேர் தான் பிரதான ஆசாரியன். இது உலகத்திலே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு, எருசலேமில் மட்டும். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம படித்தோம் அல்லவா, இதுக்கு பேர் ஜெபாலயம். இந்த ஜெபாலயம் என்பது உலகத்தின் இஸ்ரவேல் நாட்டிலேயும் இருக்கும், உலகத்தின் பல இடங்களில் இந்த ஆலயம் இருக்கும். யூதர்கள் எங்கெல்லாம் பிழைப்புக்காக போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு 4 குடும்பம் 10 குடும்பம் சேர்ந்து நம்மளை மாதிரி ஒரு சின்ன இடத்த பிடிச்சி அங்கே ஒவ்வொரு ஓய்வு நாட்களும் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த ஆலயத்துக்கு பேர் தான் ஜெப ஆலயம். அது பல இடங்களில், உலகம் முழுவதும் பல இடத்துல இருக்கு. பொதுவாக கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அங்கெல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க தங்களுக்கென்று ஒரு ஜெபாலயத்தை அங்கே கட்டியிருக்காங்க. அதே போல் மகாராஷ்டிராவில் மும்பையில் யூதர்கள் ஒரு தெருவே இருக்கு. அவங்க யூதர்கள் வாழ்ந்த இடம் அதெல்லாம். 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 40,000 யூதர்கள் மும்பையில் இருந்தாங்க. எப்பொழுது அது சுதந்திரம் அடைஞ்சோ, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி எல்லா யூதர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக
தங்கள் சுய தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போவும் வடகிழக்கு மாநிலத்தில் கொஞ்சம் யூதர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அங்கே போகிறதுக்கான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட யூதர்கள் தங்கள் பிழைப்புக்காக உலகத்தில் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் தங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, தங்களுக்கென்று ஒரு கூடாரத்தை போட்டு அல்லது ஒரு இடத்தை செட் பண்ணி, அங்கே ஓய்வு நாள் தோறும் கூடி எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. இதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவனுக்கு பேர் தான் ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கும். ஜெபாலய தலைவன். இவனுடைய பொறுப்பு என்ன? ஜெபாலய தலைவனுடைய பொறுப்பு என்னன்னா, அங்கே கூட்டுறது, பாய் போடுறது, அங்கே வர்ற காணிக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறது, அது ஏதாவது ஆலயத்தில் செலவு இருந்துச்சுன்னா அதை செய்கிறது, அது போக மிச்சம் காணிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் தேவாலயத்துக்கு போகும்போது வருஷத்தில் ஒரு தரம் பண்டிகைக்கு எல்லாரும் எருசலேமுக்கு போவாங்கல்ல, அப்படி போகும்போது கொண்டு போய் பிரதான ஆசாரியன் கையில் கணக்கு வழக்கெல்லாம் என்ன செஞ்சிருவார்? அவர் ஒப்படைச்சிருவார். இதுதான் ஜெப ஆலயம் என்பது. நாம் வாசித்த இந்த பகுதியில் 2 ஜெபாலயத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அதில் முதல் ஜெபாலயம் பாருங்க, முதல் ஜெப ஆலயத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். வாசிங்க 1வது வசனத்திலே, அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இது எந்த ஊர்ல? தெசலோனிக்கே பட்டணத்தில். அந்த பட்டணத்துக்கு அடுத்த பட்டணம் தான் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பெரோயா பட்டணம். 10ஆம் வசனத்தில் முடியும் போது இப்படி எழுதியிருக்கும், யூதருடைய ஜெபாலயம். இது எந்த ஊர்ல இருந்ததுன்னா பெரோயா பட்டணத்தில் இருந்த ஜெப ஆலயம். முதல்ல இந்த பட்டணத்தை பத்தி சொல்றேன், அதுக்கடுத்து இந்த ஊர்ல இருந்த சபையை பத்தி 2வது சொல்றேன். பெரோயா பட்டணம் மக்கதோனியா என்ற பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம். இது பெரோயா பட்டணம். இது ஒரு மலையடிவாரத்தில் இருக்கிற ஊர். நம்ம ஊர் எப்படி அந்த மலையடிவாரத்தில் இருக்கோ அது மாதிரி ஒரு மலையடிவாரத்தில் இருக்கு இந்த பெரோயா பட்டணம். பெர்மியூஸ் என்ற மலைக்கு பேர் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மலை தொடர்ல இந்த பட்டணம் மலை அடிவாரத்தில் இருக்கிறது இந்த பெரோயா பட்டணம். உங்களை சிலருக்கு தெரியும், இந்த ஊர் தான் பெரோயா பட்டணம் தான் மகா அலெக்சாண்டர் பிறந்த ஊர். மகா அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் த கிரேட், கிரேக்க பெரிய மன்னன் மகா அலெக்சாண்டர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் பிறந்த ஊர் தான் இந்த பெரோயா பட்டணம். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆண்டுச்சு. கிமு 331 168 வரைக்கும் கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆண்டாங்கல்ல, அதில் ஒரு பெரிய மன்னன் மகா அலெக்சாண்டர். அவன் பிறந்த ஊர் இந்த பெரோயா பட்டணம் தான். இவன் மரணம் அடையும் போது இவனுக்கு 32 வயசு. 32 வயசுக்குள்ளாக உலகத்தையே ஆண்ட ஒரு பெரிய மாமன்னன் பிறந்த ஊர் தான் இந்த பெரோயா பட்டணம். இது ஒரு மர்மமான காய்ச்சல் பாபிலோனிலே தன்னுடைய 32வது வயசுலே இவன் இறந்து போனான். இவனை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் சொன்ன அந்த காய்ச்சல் பாபிலோனில் அவன் படுத்த படுக்கையாக இருக்கும்போது சொன்னான், நான் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறேன், இப்போ எனக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நான் மரணம் அடைஞ்சிருவேன் போல். ஒருவேளை நான் அப்படி மரணம் அடைந்தால் எனக்கு ஒரு பெட்டி செஞ்சு அடக்கம் பண்ணுவாங்க. அந்த பெட்டியில் 2 பக்கமும் 2 ஓட்டை போட்டு என் 2 கையும் அந்த ஓட்டை வெளியே விரிந்திருக்கிறது போல் வச்சு என்னை கொண்டு போகணும் நீங்கள் பெட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, நான் இந்த உலகத்தையே ஆண்டேன், ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்திலேருந்து நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலைன்றதை அந்த உலகம் புறம் பார்த்துக்கிறட்டும் என்று சொல்லிட்டு செத்தான். அவன் மரிக்கும்போது அவனுக்கு 32 வயசு. இன்றைக்கி வரைக்கும் அவன் கண்டுபிடிக்க முடியல அவன் எப்படி செத்தான்னு. ஒரு மர்மமான காய்ச்சல் அவனுக்கு வந்ததாக சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதன் பிறந்த ஊர் தான் இந்த பெரோயா பட்டணம். இந்த ஊருக்கும் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசங்கள் அப்படின்னு கடைசியில் பைபிளில் மேப் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரோயாவுக்கு பக்கத்தில் தான் தெசலோனிக்கே பட்டணம் இருக்குது. ஏனென்றால் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம் அல்லவா, தெசலோனிக்கையில் இருந்து தான் இவங்க பெரோயாவுக்கு வர்றாங்க. இந்த 2 ஊருக்கும் இடைப்பட்ட தூரம் 45 மைல் தூரத்தில் இருக்கிறது.
தென்மேற்கிலே, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு தென்மேற்கிலே 45 மைல் தூரத்தில் இந்த பெரோயா பட்டணம் இருக்கிறது. இன்னைக்கும் இந்த ஊர் இருக்கு. நம்ம ஊர் மாதிரி, இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரி தான், இவ்வளவு பெரிய ஊராக தான் அது இருக்கு. சுமார் 20,000 மக்கள் அந்த ஊரில் இப்போ இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, நம்ம ஊர் மாதிரியே ஒரு 20,000 பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஊரில் இந்த பேர் கிடையாது, பெரோயா பேர் அந்த ஊரில் இல்லை. இன்னைக்கு அந்த ஊருக்குனுடைய பேர் வெரியா என்கிற பேரில் இன்னைக்கும் அந்த ஊர் அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலர் காலத்தில் அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருந்ததாக நாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் அந்த ஆலயத்துக்கு வந்த மக்கள், விசுவாசிகள் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் அடுத்தடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த சபையின் தன்மை என்ன என்பது 1-2 வசனங்களிலே தெளிவாக அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபையின் தன்மையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த சபையினுடைய செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு சபை இருக்கு ஒரு ஊர்ல, இந்த சபையினுடைய தன்மையை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அந்த சபையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அந்த சபையினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கிருந்த சபை மக்கள் எத்தன்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு 2-3 வசனத்தில் வரிசையாக இந்த மக்களை குறித்து போட்டிருக்கு. இந்த மக்களுடைய தன்மையை நாம் அறிந்து கொண்டால் இவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் வரும். எனவேதான் இவர்களை குறித்ததான சின்ன குறிப்புகளை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். படித்த மாத்திரத்தில் அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக வெளிப்படையான சில காரியங்கள், இந்த பெரோயா மக்களை குறித்ததான சில காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை 11ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? 11ஆம் வசனத்தில், 1 மனோவாஞ்சையாய் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 2 வசனத்தில் இந்த மக்களை குறித்ததான 8 காரியம் மேன்மையானவைகளாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 வசனத்தில் இந்த மக்களை குறித்ததான மேன்மை 8 தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். 1, ரொம்ப வாஞ்சையாய், மனோவாஞ்சையாய் அவங்க இருந்தாங்க. 2வதாக வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்க. 9வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். 9வது வசனத்தில் ஊழியக்காரர்கள் அந்த சபைக்கு வந்ததாகவும் அவர்களை ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 மனோ வாஞ்சை உடையவர்கள், 2வது வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், 3வது ஊழியக்காரர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ 11வது வசனத்துக்கு மீண்டும் வந்தோம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்க தெளிவு உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. தேவனை பின்பற்றியதும், வேதவசனத்தை படித்ததும், சபை கூடி வருதலும், தேவனை பின்பற்றியதும் எப்பொழுதோ அல்லது வாய்ப்புள்ள போதோ அவர்கள் செய்த காரியம் அல்ல. பைபிளில் போட்டிருக்கு இதே வேலையா இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதனால தான் அங்கே என்ன போட்டிருக்கு, ஒரு வார்த்தை தினந்தோறும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியானால் இதனுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஆண்டவருடைய காரியங்களுக்கு அதிகமாய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 6ஆம் வசனத்தில் 6வதாக வேத வாக்கியங்களை தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தாங்க. 7வதுல நல்ல குணசாலிகளாக இருந்தாங்க. 8வதுல 12வது வசனத்தில் பார்க்குறோம், மற்றவர்கள் ரட்சிப்படைவதற்கு இவங்க காரணமாக இருந்தாங்க. இந்த 8 குறிப்புகள் இந்த பெரோயா பட்டண விசுவாசிகளிடத்தில் இருந்ததாக படிக்கிறோம். 1 வாஞ்சை உள்ளவர்கள், 2 வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், 3வது ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், 4வது ஆவிக்குரிய காரியத்தை அறிந்திருந்தவர்கள், 5வது தினந்தோறும் இதே சதா வேலையா இருந்தாங்க, 6வது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். எனவே 7வதாக
நல்ல குணசாலிகளாய் இவர்கள் இருந்தாங்க. 8வதாக வசனம் 12 இவர்கள் மற்றவர்கள் விசுவாசத்துக்குள் வருவதற்கு இவர்கள் காரணமாய் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த 8 நற்காரியங்கள் இந்த பெரோயா பட்டண விசுவாசிகளிடத்தில் இருந்தது. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த 8 காரியமும் எனக்கு வேண்டும் என்ற வாஞ்சையோடு இந்த இடத்துல இருக்கணும். இந்த சபையில் இருந்த இந்த காரியங்கள் நம்முடைய சபையில் இருந்த எல்லாரிடத்திலும் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் அநேகரை நாம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வசனம் 12வது வசனத்தில் அப்படி போட்டிருக்கு, அதினாலே. அதினாலே அப்படித்தானே போட்டிருக்கு. அந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம இந்த 17ஆம் வசனத்தினுடைய 12வது வசனத்திலே அதினால். எதினால்? மேலே 7 காரியம் போட்டிருக்கு. இந்த 7 காரியத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்ததினால் 8வதாக நடந்தது என்ன? அதினால் அவர்களில் அநேகம் பேரும், கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷரும் விசுவாசிப்பதற்கு இந்த பெரோயா சபையினர் காரணமாக இருந்தாங்க. எனவே அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரண்டை வருவதற்கு, ஆண்டவரண்டை வருவதற்கு நீங்களும் நானும் இந்த பெரோயா சபையை போல என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியமானது. அதற்கு முதல் இருக்க வேண்டியது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனோ வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் நாம நிறைவேற்ற முடியும். வாஞ்சிக்கிறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்றாங்க. வாஞ்சிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 7 விதமான வாஞ்சை அவன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். 7 விதமான வாஞ்சை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை. இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா போவோம் என்று சொல்லி சில காரியத்திலே மனிதர்கள் அப்படி எண்ணுவதுண்டு. சிலர் பாருங்க, ரொம்ப வாஞ்சையா அரசாங்க வேலை கிடைச்சதுக்கு பின்னாடி தான் கல்யாணம் முடிப்பேன்னு சிலர் தெரிவாங்க. அது மாதிரியே அதை சக்ஸஸ் ஆக்கிடுறாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா செவத்த பொண்ணு கிடைச்சா தான் கல்யாணம் முடிக்கிறது. நல்ல சிவப்பாக இருக்கணும், இல்லைன்னா முடிக்கிறதே இல்லை. சில வாலிப பையங்க அப்படி இருக்காங்க. சிலர் நல்ல வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் முடிக்கிறது, அப்படின்லாம் இருக்காங்க. வாஞ்சையா அப்படி இருக்காங்க. அதை சிலர் பெற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. இந்த வாஞ்சையினாலே அவர்கள் அதை என்ன செய்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய 7 வாஞ்சையை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு அல்லவா? 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத, பக்கத்தில் சொல்லுங்க, இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்னப்பா சொல்றாங்க? ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் அந்த பைபிள் எடுத்து வாசிச்சேன் பாஸ்டர், ஒண்ணுமே புரியல பாஸ்டர், மூடி வச்சிட்டேன் பாஸ்டர். மூடி வச்சாச்சு பாஸ்டர், எதுவுமே தெரியல பாஸ்டர். நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தெரியுது பாஸ்டர், அப்புறமா படிச்சோம்னா ஒன்றும் புரிய மாட்டேது பாஸ்டர் என்று சொல்லுகிறவங்களும் இருக்காங்க. பாஸ்டர் பைபிள் எடுத்தோடனே தூக்கம் வருது பாஸ்டர், தூக்கரி போட்டு அமுக்குறேன் பாஸ்டர்னுச்சு ஒரு அம்மா. தூக்கம் வருது பாஸ்டர், இப்படிலாம் வருது பாஸ்டர். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் கர்த்தருக்குள்ள வளரணும்னா, ஆவிக்குரிய ரீதியில் நீங்க வளர வேண்டுமானால் என்ன செய்யணும் போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல். திருவசனத்தின் மேல எப்படி இருக்கணுமா? ரொம்ப வாஞ்சையா இருக்கணுமா? திருவசனத்தின் மேல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? ரொம்ப வாஞ்சையா இருக்கணும். எங்க அம்மா சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். உங்களை மாதிரி தான் காடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போனோம். 7 நாளும் 6 நாளும் கஷ்டமான வேலை. வீட்டில் ஆடு மாடெல்லாம் நிறையா இருக்கும். எங்கள் வீட்டில் விவசாய குடும்பம், எல்லா வேலையும் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படி ஃபேனுக்கு கீழே உட்காந்தா எப்படி இருக்கும் நமக்கு? தலைகளெல்லாம் குளிச்சுவிட்டு அப்படி வந்த உடனே 6 நாள் வேலை பார்த்த நமக்கு ஒரு நாள் உட்கார்ந்தோடனே அந்த இடம் எப்படி இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது முக்கியம் இல்லை. அப்படியே தூக்கம் சொக்கிக்கிட்டு வரும். எங்கள் அம்மா சாட்சி சொல்லியிருக்காங்க, பாஸ்டர்களே சொல்லியிருக்காங்க,
வீட்டில் வரும்போதே வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்துருமா எங்கள் அம்மா. அங்கே பைக்கிட்ட அங்கே உட்காந்துருக்கு. தூக்கம் வந்துச்சுன்னா வெங்காயத்தை கசக்கி அதே கண்ணுங்களை விட்டுருமா. இப்போ எப்படி தூக்கம் வருவ நீன்னு அப்படின்னு தன்னை இப்படி தான் காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. சில நேரத்தில் அப்படி தான் வரும். அப்படி தான் என்ன செய்யும், அப்படி தான் வரும். இதெல்லாம் தப்பும்படிக்கு வேத வசனத்தின் மேலே ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப வாஞ்சையாக இருக்கும். மணவாட்டி சொல்கிற வார்த்தையை உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 2:3 திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மணவாட்டி சொல்கிற வார்த்தை உன்னத பாட்டு 2:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்க்குறோம். காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே மணவாட்டி இப்படி சொல்ற. என்ன மரம் சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? என்ன மரம்? இது நமக்கு தெரியாத ஒரு வார்த்தையா இருக்கு. கிச்சிலி மரம் அப்படின்னா ஆப்பிள் மரம். ஆப்பிள் மரம் இருக்குல்ல, அது அதை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. அது குளிர் பிரதேசங்களில் அது இருக்கும். காஷ்மீருக்கு நான் போயிருந்தப்ப நான் பார்த்துருக்கேன். தோப்பாக இருக்கும். அது அந்த மரங்கள் தோப்பாக இருக்கும் அந்த பகுதியில். இப்போது மணவாட்டி சொல்கிற, மணவாளனை பார்த்து சொல்கிற, காட்டு மரங்களுக்குள் இப்படி சொல்லி கூட படிக்கலாம். ஆப்பிள் மரம் எப்படி இருக்கோ அதை போல நேசருக்குள்ளே என் மணவாளனும் அப்படி இருக்கிறார். அவருடைய நிழலில் நான் வாஞ்சையா போய் என்ன செய்கிறேன், உட்கார்றேன். கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். உங்களுக்கு அவர் அப்படி இருக்காரா? உங்கள் நேசர் இயேசு உங்களுக்கு அப்படி இருக்காரா? அப்படி இருக்காரா உங்களுக்கு? அப்படி இருந்தால் மணவாட்டி இங்கே சொல்றதை நாம பார்க்கிறோம். அவருடைய நிழலில் நான் வாஞ்சையா உட்கார்றேன். நிழல் படணும்னா அந்த மரத்துக்கு கீழே போகணும். அவருடைய நிழல் என் மேலே வரணும்னா அவர் பாதத்துக்கு நான் போகணும். அதை வாஞ்சையா போய் என்ன செய்யணும், உட்காரணும். 2 சகோதரிகளை குறித்து நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிறோம். ஒன்று மரியாள், இன்னொன்று மார்த்தாள். இயேசு இப்போ வீட்டுக்கு வர்றாரு. ஒரு அம்மா இன்னொரு வேலையை பார்க்க போச்சான், இன்னொரு அம்மா இன்னொரு வேலையை பார்க்க போச்சான். மரியாள் அவள் செய்த வேலை என்ன? அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்தார். தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு எது? அவருடைய பாதம். மார்த்தாள் பற்பல வேலைகளினால் வருத்தப்பட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து இப்படி சொல்ல வந்தம்மா, ஆண்டவரே எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான், கொஞ்சம் அவளை அனுப்பி விடக்கூடாதா? உமக்கிட்டே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கா, கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. இயேசு உடனே அவளுக்கு என்ன பதில் சொல்றாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அது என்ன தெரியுமா? அவருடைய பாதத்திலே இருப்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உன்னத பாட்டு 2:3 மணவாட்டி இப்படி தான் சொல்றா, உம்முடைய நிழலில் நான் வாஞ்சையா உட்கார்றேன். வேத வசனத்தை குறித்ததான வாஞ்சை, அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய பாதத்தில் இருக்கிற வாஞ்சை. அது சங்கீதம் 26:8 போட்டிருக்கல்லவா? 26:8 பார்க்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை, உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே தான் உம்முடைய மகிமை இருக்கு, உம்முடைய பிரசன்னம் இருக்கு, உம்முடைய ஆறுதலும் ஆனந்தமும் எனக்கு அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இப்படி சொல்றாரு. அதை நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன். வாஞ்சிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உம்முடைய வசனத்தின் மேலே வாஞ்ச, உம்முடைய நிழலில் எனக்கு வாஞ்ச, உம்முடைய மகிமையிலையும் உம்முடைய பிரசன்னத்திலேயும் எனக்கு வாஞ்சை. கோராகின் புத்திரர் தன்னுடைய சங்கீதத்தை எப்படி எழுதுவாங்க? 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 84:2 இப்படி அவங்க சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தாவே என் ஆத்துமா கர்த்தருடைய
ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும். ஆலயத்தில் 3 பகுதி இருக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் இருந்த ஆலயத்தில் 3 பகுதி இருக்கும். முதல் பகுதிக்கு பிரகாரம் அப்படின்ற பேரு, 2வது பகுதிக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேரு, 3வது பகுதிக்கு மகா பரிசுத்த ஸ்தலம்னு பேரு. கோராகின் புத்திரர் ஒரு இடத்தை சொல்லி சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரகாரங்களின் மேலே ரொம்ப வாஞ்சியா இருக்கு. அப்படி என்றால் அங்கே ஏதோ ஒன்று இருக்கு. சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் இருக்கிற பொருட்கள் எத்தனை? என்ன பொருள் அதெல்லாம்? இவங்க இப்படி சொல்றாங்களே, என்ன அது இருக்கு? என் ஆத்துமா ஆலய பிரகாரங்களின் மேலே நான் வாஞ்சையா இருக்கேன் அப்படின்னா அதுல முக்கியமான பொருட்கள் 2 பொருள் இருக்கு. ஆலயத்தின் பிரகாரத்தில் ஒருவன் ஆசரிப்பு கூடாரத்திலையும் தேவனுடைய ஆலயத்திலையும் வாசல் வழியாக உட்பிரவேசித்து உள்ளே போன உடனே முதல்ல இருக்கிறது பலிபீடம். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமானது. அங்கேதான் பலி செலுத்தப்படும். அதுதான் முதல்ல இருக்கிறது. அதை தாண்டி உள்ளே போனோம்னா 2வது இருப்பது வெங்கல தொட்டி 2வதாக இருக்கும். இந்த 2 இருக்கிற இடம் தான் பிரகாரம். இப்ப 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க, கோராகின் புத்திரர் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமா இருக்குன்னா இந்த 2 இடத்தை தான் அவங்க ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. ஆண்டவரே என்னை பலியாக இந்த காலையிலே நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த ஜெபத்தை சொல்லணும். அது என்ன தெரியுமா? பலிபீடத்தில் என்னை நான் இன்றைக்கு என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எபேசியர் 5:2 வசனத்தில் போட்டிருக்கு. 1-2 வசனத்திலே நம்ம படிக்கிறோம். எபேசியர் 5:1-2 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் உங்களை பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அவர் எப்படி நமக்காக தன்னை தேவனுக்கு முன்பாக பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாரோ அதை போல நீங்களும் உங்களை தினந்தோறும் பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும். இந்த பலிபீடம் சுட்டி காண்பிக்கிறது என்ன? என்னை பலியாக நான் ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு காலையிலே ஒவ்வொரு நாள் காலையிலேயும் கோராகின் புத்திரர் சொல்றாங்க, அதை நாங்கள் ரொம்ப வாஞ்சிக்கிறோம் அப்படின்றாங்க. 2வதாக வெங்கல தொட்டி, அது ஒன்றுதான் அந்த கூடாரத்திலேயே அளவு சொல்லாத பனிமுட்டு. அது அளவு சொல்லாத ஒரு பனிமுட்டு. இந்த அளவு சொல்லாத பனிமுட்டினுடைய பயன் என்ன அப்படின்னா, தினந்தோறும் தங்கள் கைகளையும் கால்களையும் ஆசாரியர்கள் அங்கே கழுவிக்கொள்வார்கள். இந்த கழுவிக்கொள்ளுகிற சுத்திகரித்து கொள்ளுகிற இந்த காரியத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்யணும். அதை தினந்தோறும் செய்யணும். அதை நம்ம வாஞ்சிக்கணும். என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கணும். இதுவே இந்த தொட்டியினுடைய அடையாளம். அது இந்த 2ம் இருக்கிற இடம்தான் பிரகாரம். கோராகின் புத்திரர் 84:2 சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, நாங்கள் அதை அதிகமாக வாஞ்சிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, 1ஆம் வசனம் 84:1 சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் வரும்போது உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாஞ்சை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கணும். பெராயாப்பட்டின சபையினர் எப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, மனோ வாஞ்சையாய் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய வாஞ்சை இப்படி இருக்கான்னு பார்க்கணும். தாவீது இப்படி சொல்வார்ல 42:1 சங்கீதத்தில் இப்படி சொல்வார்லவா, மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. உங்கள் நினைவுகள் இந்த உலகத்தின் பல காரியங்களை சிந்திக்கும் போது பட்டுன அவைகள் எல்லாவற்றையும் விட்டு சங்கீதம் 68:2 சொல்லப்பட்டபடி சங்கீதத்திலே ஏசாயாவின் புஸ்தகத்திலே
26:8 சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்தும வாஞ்சையா இருக்கு அப்படின்னு ஏசாயா சொல்றாருல்லவா. என் வாஞ்சையெல்லாம் என்னது? உம்மை நினைக்கும் நினைவுகள். அது எப்படிப்பட்டதா இருக்கு? 42:1 சங்கீதத்தில், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய மனோ வாஞ்சையெல்லாம் இப்படி இருக்கணும். பலர் உள்ளூர்லேருந்து வந்திருக்கீங்க, பலர் கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க, பஸ்ஸு பிடிச்சி பல கிராமங்கள்ல இருந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. மனோ வாஞ்சை இல்லைன்னா அப்படிலாம் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியாது. இந்த வாஞ்சை இருக்கிறவங்க பாருங்க, என்ன தடையாக இருந்தாலும் வந்துடுவாங்க. எந்த தடையாக இருந்தாலும் ஆண்டவர் தேடி போகணுமே அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு காரியம் நடைபெறும். அது என்னது? 2 கொரிந்தியர் 5:2 நம்ம பார்க்குறோம். 1:2 கூட நம்ம பார்க்கலாம். 1 வசனம் 2 வசனத்தில், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 2வது வசனம் பாருங்க, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. இந்த 2வது வசனத்தில் பாருங்க, ஒரு வாஞ்சையை பற்றி போட்டிருக்கு. அது என்ன வாஞ்சை? அது நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. இதில் ஒரு மாதிரியா போட்டிருக்கு இந்த இந்த வசனத்தில், நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள நாம் மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்குவோம், என்னுடைய விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியா இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியா இருக்கேன் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த வாஞ்சையோடு நாம் இருக்கணும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், இனி அதிகமான வருஷம் வாழ போகிறதில்ல. ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை பெற்றுக்கொள்ளுகிற வாஞ்சையிலேயே நான் என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். தாவீது அரசனாக இருந்தான். ஏறத்தாழ அவனுக்கு வயசு 70 வயசு ஆயிடுச்சு. இப்போ 70 வயசு. இந்த நேரத்தில் வியாதிப்பட்டான். இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு அவன் தெரிஞ்சிருச்சு. என்ன 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு, சாலமோனை கூப்பிட்டு சில ஆலோசனைகளை சாலமோனுக்கு சொல்லுவான். இந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் இப்படி 28ஆம் அதிகாரத்தில் தான் அவன் சொல்லுவான், என் குமாரனாகிய சாலமோனே நீ 28ஆம் அதிகாரம் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால். இதெல்லாம் தன்னுடைய வயசான காலத்தில் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு சாலமோன், தாவீது. அதுக்கு அடுத்த அதிகாரம் வர்றோம், 29ஆம் அதிகாரம். அதில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன். அதாவது இன்னும் ஆலயம் கட்டப்படலை. கட்டப்படுவதற்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் இவர் சேகரித்து வச்சாருன்னு போட்டிருக்கல. ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக தாவீது எல்லா வெள்ளியும் பொன்னையும் மற்ற எல்லாவற்றையும் சேகரித்தார். இப்பொழுது அவர் சொல்றாரு, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற என்னுடைய வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்குன்னு நான் கொடுக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு,
4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வாசிங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டா இருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். எதுக்காக கொடுக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு முதல் வசனத்தில் போட்டிருக்கு, இந்த ஆலயத்தை குறித்து என் மேல் எனக்கு இருக்கிற வாஞ்சையினால நான் கொடுக்கிறேன். இந்த ஆலயத்தை குறித்து என் மேல உள்ள வாஞ்சையினால கொடுக்கிறேன். சொல்லுங்க, அதில் உள்ள சொல்லப்பட்டிருக்க அளவு சொல்லுங்க. பொண்ணு எவ்வளவு? பொண்ணு எவ்வளவு? 4ஆம் வசனம் சொல்லுப்பா தம்பி. பொண்ணு எவ்வளவு? 3000 தாலந்து பொண்ணு, 7000 தாலந்து வெள்ளி. தாலந்து அப்படின்னா ஒரு தாலந்து என்பது 34 கிலோ. ஒரு தாலந்து 3000 தாலந்துன்னா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 110 டன்னு. ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. இவர் கொடுத்த தங்கத்தின் அளவு எவ்வளவு? அதில் பெருக்கி பார்த்தா 110 டன்னு. தாவீது டன்னு கணக்கா தங்கத்தை என்ன செஞ்சாரா? கொடுத்தார். அடுத்து போட்டிருக்கு சுத்த வெள்ளி 7000 தாலந்து, 260 டன்னு. இது எல்லாத்தையும் தாவீது அந்த 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, மனப்பூர்வமா கொடுக்குறேன், மன வாஞ்சையினால நான் என்ன செய்றேன்? கொடுக்குறேன். கொரோனா டயத்தில் ஒரு அம்மா நம்ம சபைக்கு வர்ற, கிராமத்திலிருந்து வர்ற அந்த அம்மாவை பார்க்கணும்னு போகிறேன். கஷ்டப்படுறவங்க அந்த அம்மா. இப்போ அவங்க கொஞ்சம் ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்வோம் அப்படின்றதுக்காக ஒரு காணிக்கை எடுத்துட்டு அந்த அம்மாவை பார்க்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு போகிறேன். நம்ம சபைக்கு வர்ற அந்த அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டில் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொண்டு போன காணிக்கையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வருவோம் உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காக அந்த காணிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு காணிக்கையை கொடுக்குறாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வேலைக்கே போகல, கஷ்டப்படுவீங்க, ஆண்டவர் என்கிட்ட ஏவி உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்காகத்தான் வந்தேன், இதை வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. அவங்க ஒரு பெரும் தொகையை எனக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இங்கே ஒன்றுமே கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கோங்க, எந்த வேலையுமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்கய்யா, ஒரு மாதமாக நான் சர்ச்சுக்கு வரவே இல்லை, அந்த காணிக்கையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், எப்போ போகிறோமோ அப்போ கொடுப்போம்னு நினச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகையாக அந்த அம்மா காணிக்கையாக கொடுத்துச்சு. அது தகுதிக்கு மேலான தொகையை. அப்போ தான் நான் நினச்சேன், கொடுக்கணுன்ற வாஞ்சை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப இருந்தாத்தான்னு இல்லை, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அந்த வாஞ்சைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஆண்டவருக்கு நிச்சயமாக நம்மை கொடுக்க வைக்கும், நிச்சயமாக நம்ம கொடுக்க வைக்கும். இந்த தாவீதும் அப்படிதான். தான் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்காக எதையாவது நான் செய்யணும் அப்படின்றதுக்காக வாஞ்சையினாலே என்னிடத்தில் இருக்கிற பொன்னையும் வெள்ளியையும், அதில் ஒரு வசனம் இருக்குது, அதுக்காக மக்கள் கொடுத்த காணிக்கை இருக்குது. ஆனால் இந்த கணக்கு, இந்த 4வது கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, 4வது வசனத்தில் உள்ள கணக்கு, ஆலயத்துக்கு சவதரித்த பொருட்களை விட என்னுடைய சொந்த பணத்திலிருந்து அப்படின்னு தான் அந்த வசனத்தில் போட்டிருக்கு. அறைகளின் சுவர்களை மூடுவதற்கு பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டா இருக்கிறதற்கும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். அதுக்கு முதல் வசனம். 3வது வசனம் போடுங்க. 3வது வசனத்தில் போய், இப்போதும் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, ஆலயத்துக்காக நான் ஏற்படுத்தின அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமானதை நான் என்ன செய்கிறேன்? இப்படித்தான் செய்கிறார். உண்மையாகவே பணம் அதிகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இந்த வாஞ்சைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்காக அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தேவனுக்காக அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏனென்றால் இந்த வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கும்? எதையாவது ஒன்று ஆண்டவருக்காக நான் செய்யணும், எதையாவது ஒன்றை ஆண்டவருக்காக செய்யணும். எனவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த 7
வாஞ்சை எப்போது நாம உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானது. அல்லேலூயா. இந்த மக்கள் மனோவாஞ்சையாய், இரண்டாவது குறிப்பு இதில் போட்டிருக்கு, வசனத்தை ஏற்றுக்கொண்டு. 11வது வசனம், அது வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. இது போதகருடைய சொந்த கருத்தல்ல, அல்லது இவர் தனியாக எழுதி வச்சுக்கிட்ட புஸ்தகம் அல்லது. இது யாருடைய வார்த்தை சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தை இது. 1 தெசலோனிக்கேயர் 2:13 ஒரு வசனம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது மெய்யாகவே வேத வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பிரசங்கம் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? மனுஷ வசனமாய் அல்ல, தேவ வசனமாக அதை நீங்கள் ஏற்றுக்கணும். பிரசங்கம் பண்ணும்போது இப்படி என்ன இருக்கக்கூடாது? எப்படி என்ன இருக்கக்கூடாது? இன்னைக்கு பாஸ்டர் யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். அந்த அவளுக்கு தான் பண்ணுறாரு இன்னைக்கு, அந்த சிஸ்டருக்கு தான் இன்னைக்கு பிரசங்கமே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்க தோன்றும். அப்படி என்ன தோன்றும்? ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். அது ஒரு செத்த வீடு. அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிறத பற்றி அந்த ஆறுதல் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 25-30 பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க, எல்லாரும் விசுவாசிங்க. திடீர்னு அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பெரியவர் எந்திரிச்சார். அங்கே இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு, அவருடைய மகன் தான், பெரியவருடைய மகன் அவர், டே பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பாரு, உனக்கு தான் பண்ணுறாரு, ஒழுங்காரு அப்படின்னாரு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இவர் சப்தம் விட்டார். அவருடைய பேரை சொல்லி சொன்னார், டேய் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு பாரு, உனக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு மகனை பார்த்து சொல்கிறாரு. இவர் சொல்லவுமே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் மகன். உடனே அவர் மகன் எந்திரிச்சு அப்படியே சொன்னார், ஐயா உனக்கு தான் வயசாயிருச்சு, பாஸ்டர் சொல்கிறது உனக்கு தான், ஒழுங்காக கேட்டு மனம் திரும்ப, நீ தான் சாக போகிற அப்படின்னாரு. இவங்க 2 பேருமே பிரசங்கத்தை கேட்டாங்க. ஆனால் 2 பேருமே இது எனக்கு அப்படின்னு கேட்கல. இவர் நினைக்கிறாரு அவருக்குன்னு, அவர் நினைக்கிறாரு இது அதுக்குன்னு. இப்படி கேட்டிங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். பெரோயா சபையினர் வசனத்தை எனக்கு என்று ஏற்றுக்கொண்டாங்க. எனக்குத்தான் இது அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் அல்லாமல் தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சபையில் இருந்த ஒரு நல்ல குணம் தெசலோனிக்கே சபையில் இன்னொரு இடத்துல கூட போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்ட தேவ சபையினர் இவங்க. தெசலோனிக்கே சபை குறித்து போட்டிருக்கு. இப்படி எந்த சபை ஏற்றுக்கொள்ளுதோ, எந்த சபை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த வேத வசனம் எதுக்காக? எனக்காக எழுதப்பட்டது, எனக்காக சொல்லப்பட்டது, எனக்காகவே விசேஷமாய் கொடுக்கப்பட்டது. என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய நன்மைக்காக தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தேவனிடமிருந்து நேரடியாக எனக்காக கொடுக்கப்பட்டது, என்னை நேசித்து கொடுக்கப்பட்ட ஒன்று இது. எனவே
இந்த பெரோயாப்பட்டின சபையினர் இப்படி தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஏற்றுக்கொள்வது இது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வேதவசனம் படிக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் ஒருத்தன் ஏத்துக்கிறவேன்னு போட்டிருக்கு, ஒருத்தன் ஏத்துக்கிற மாட்டான்னு போட்டிருக்கு. யார் ஏத்துக்கிற மாட்டாங்க சொல்லுங்க? 2 மனுஷங்களை குறித்து போட்டிருக்கு. ஒன்று ஆவிக்குரியவன், இன்னொன்னு ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன். இதை வாசிக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் ஒரு மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆவிக்குரியவன் ஏத்துக்கிருவேன். இன்னொரு மனுஷன் இருக்கான் பாருங்க, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன், அவன் இதை ஏத்துக்கிறவே மாட்டான். ஏனென்றால் அது அவனுக்கு எப்படி தெரியுமா? இவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார், இவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு இப்படி யோசிப்பான். இவன் யாருன்னா பைபிளில் போட்டிருக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். இந்த பெரோயாப்பட்டின சபையினர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா இவங்க எல்லாரும் ஆவிக்குரிய மனுஷனுங்களா இருந்திருக்காங்க, ஆவிக்குரிய தேவ பிள்ளையா இருந்திருக்காங்க. எனவேதான் இவர்கள் வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா! வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க, வார்த்தையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நாம் எல்லாருக்கும் வேண்டும். பெரோயாப்பட்டினத்தார் ஏற்றுக்கொண்டது போல வசனத்தை அப்படியே சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் போட்டிருக்கு, ஊழியர்களை ஏற்றுக்கொண்டாங்க. தேவனுடைய ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டாங்க. 9வது வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 17:9 பாருங்க. பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து பிரச்சனையினாலே தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் ஊழியம் செஞ்சதுனால அங்கே பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நிமித்தமாக சகோதரர்கள் அங்குள்ள விசுவாசிகள்லாம் சேர்ந்து பெரோயா பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. பைபிளில் போட்டிருக்கு. அப்படி வந்தவர்களை பெரோயா பட்டண சபையினர் அப்படியே என்ன செஞ்சாங்க? அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ 14ஆம் வசனம் வாங்க, 14வது வசனம் வாங்க, 17-14 வாங்க. சகோதரர் பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் 14ஆம் வசனம் 14 சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பெரோயாவிலே முதல்ல வந்தவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க இங்கே இருங்க என்று அந்த ஊர்க்காரங்க, அந்த சபைக்காரங்க, ஊழியக்காரங்களை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி பட்டுக்கோட்டையிலிருந்து படிக்க வந்தார். பைபிள் ஸ்கூலில் வந்து படிக்க வந்தார். ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்தார். அவர் வந்து சாட்சியாக சொல்லும்போது, நாங்கள் இந்து குடும்பம் பாஸ்டர், ஆண்டவராக இயேசுவை நான் தான் ஏற்றுக்கொண்டேன். இப்படி ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எங்கள் வீட்டிலே கூட பிறந்தவங்க, தாய் தகப்பன் எல்லாரும் முதல்ல இருந்தது மாதிரி இல்லாமல் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க, என்னை ஒதுக்குனாங்க. அதுக்கு பின்னாடி எப்படியாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பைபிள் ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டு இதுக்கு அப்ளிகேஷன் போட்டு நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். இங்கே சேர்ந்ததுக்கு பின்னாடி எனக்கு ஆறுதலாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இல்லாத அந்த எங்கள் குடும்பத்தினர், பிள்ளைகள், எங்கள் அம்மா அப்பா, அவங்க யாரும் இல்லாட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த வாலிப பையன் சொன்னார். ஒவ்வொரு வாரமும் இங்கே வருவார். அப்படிப்பட்டவர் இப்போ ஏப்ரலில் வரைக்கும் நடக்கும். மே மாதம் 1 மாதம் லீவு அவருக்கு. அப்போ மே மாதம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்தார், பாஸ்டர் இந்த 1 மாதம் எல்லோரும் லீவு, எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனால் நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் எங்கே இருக்கேன்னு எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது,
நான் அங்கே போகவும் விரும்பலை, ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியலை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த 1 மாதம் லீவுக்கு நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே இருந்துக்கங்க, அது முடிச்சோடனே நீங்கள் கிளாஸுக்கு ஜூன் மாதம் போயிருங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு வந்தபோது தேவனுடைய பிள்ளைகள் என்னை அப்படி தான் ஏற்றுக்கொண்டாங்க, அப்படி தான் ஏற்றுக்கொண்டாங்க. பைபிளில் இயேசு சொன்னார்லவா, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க என்ன ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு இல்லாமல் போகாது அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. நான் ஊழியத்துக்கு வந்தப்ப இந்த பாறைப்பட்டிக்கு வந்த சமயத்தில் இங்கே இருக்கிற அந்த குடும்பத்தினர் பாருங்க அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் சகோதரனா சகோதரியா நீங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டீங்க. பைபிளில் போட்டிருக்கு, உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களோ அதை போல் நீங்களும் மற்றவர்களை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொண்டுங்க. இந்த ஊர் வேற ஊர், பெரையா. வந்திருக்கிற இவர்கள் வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த 9ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் இந்த 2 வசனத்திலையும் பார்த்தா இந்த ஊர் மக்கள், இந்த சபை மக்கள் இப்படி வந்தவங்களை சந்தோஷமாக என்ன செஞ்சாங்களாம், ஏற்றுக்கொண்டாங்களாம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் ஏற்றுக்கிறவும் மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவங்க ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். மனோ வாஞ்சியாக இருந்தாங்க, வசனத்தை முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க, அடுத்து ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொண்டாங்க. இப்பொழுது வசனம் 11ஆவது வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று காரியங்களை அறிந்து கொண்டாங்க. நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் நாம் எல்லாருக்கும் இங்கே தெரியணும். காரியம் அப்படின்னு போட்டிருக்கு. காரியம் என்ன? காரியம் போட்டிருக்குல்ல, காரியம் இப்படி இருக்கிறதா என்று. நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டமும் நம்மை குறித்ததான தேவனுடைய காரியமும் என்ன? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. என்ன முக்கியமான காரியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? என்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன? புது சிருஷ்டியா இருக்கிறேன்னா, நான் புது மனுஷனா இருக்கிறேனா, புது மனுஷியா இருக்கிறேனா? என்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் இந்த காரியம்தான். நாம் எல்லாரும் ஒன்று அறிஞ்சுக்கிறணும்னு பிரசங்கி சொல்லுவார். பிரசங்கி ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவார். அது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. பிரசங்கி 12 வசனம் 13 வாசம்னா, காரியத்தின் கடைசியா உன்னை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. காரியத்தைப்பெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது என்ன காரியம் தெரியுமா? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல விழுந்த இதுதான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு. உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காருல்ல. இந்த 2 வசனம் தான் பைபிளுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். பைபிளுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வசனத்தை தான் சொல்றாங்க. அது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல். இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய காரியம். என்னை குறித்ததான தேவனுடைய காரியம் என்ன? அவருக்கு உண்மையாய் சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை கடைபிடிச்சு நடந்து அவருடைய கற்பனைகளின்படி எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அதை கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் ஆண்டவர் என்கிட்ட வேற எதையுமே கேட்கல.
என்னை குறித்ததான தேவனுடைய காரியம் என்ன? இதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? நீ என்ன பண்றியோ, எது பண்றியோ, விருத்த சேதனம் பண்றீங்களோ, விருத்த சேதனம் பண்ணாம போறீங்களோ, புது சிருஷ்டி தான் காரியம். இவைகள் எல்லாவற்றையும் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அந்த மக்கள் இதை உணர்ந்து கொண்டாங்க. காரியங்கள் இப்படி இருக்கா என்று சொல்லி அவர்கள் அறியத்தக்கவர்களாய், உணரத்தக்கவர்களாய் அவங்க இருந்தாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 பெர்கமு சபை, பெர்கமு சபையை பற்றி அங்கே போட்டிருக்கல்லவா, அந்த சபையை குறித்து போட்டிருக்கு. ஆகிலும் சில காரியத்தை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த சபைக்கு பேசுவார். அங்கே அப்படி சொல்லும்போது ஒரு சில காரியம் உன் மேல எனக்கு குறை இருக்குப்பா அப்படின்னு பெர்கமு சபையை பற்றி ஆண்டவர் பேசுவார். நம்முடைய காரியங்களை நாம் கவனிக்கணும், நம்முடைய காரியங்களை பார்க்கணும், நம்முடைய வேதவசனம் நம்மை குறித்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். பெரோயா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க அந்த காரியத்தை அறிந்து கொண்டாங்க. அதனால தான் அங்கே போட்டிருக்கு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அப்படின்னு போட்டிருக்கு. தினந்தோறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் ஏனோதானோ என்று ஆவிக்குரியதில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம், சிலர் இதே வேலையாக இருக்கிறதையும் பார்க்குறோம். தினந்தோறும் ஒரு மனுஷன் செய்கிறான்னா இதுலேருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? அதுதான் அவருடைய டியூட்டி. டெய்லி அவர் என்ன செய்வார்? பைபிளில் தினந்தோறும் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய 3 காரியத்தை குறித்து போட்டிருக்கு. தினந்தோறும் செய்ய வேண்டியது. அது நெகேமியா 8:18 1, தானியேல் 6:10 2, சங்கீதம் 61:8 3. இந்த 3 காரியம் போட்டிருக்கு. தினந்தோறும் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டியது. நெகேமியா 8:18, தானியேல் 6:10, சங்கீதம் 61:8. இதில் நம்ம பார்த்தோம்னா முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தினந்தனம் செய்ய வேண்டியது. எத்தனை பேர் இதை செய்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க, உண்மையாக காமிங்க. ஏன்னா காவாசி பேர் கை தூக்க மாட்டியா? செஞ்சால் தானே பாஸ்டர் கை தூக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றோம்ல, பைப்பில் கொண்டு வருவோம், திரும்பி கொண்டு போய் அங்கே சன்னலில் போய் வச்சுவிட்டு துணி எடுத்து போட்டு மூடிவிட்டு போய்கிட்டே திரிவோம். அடுத்து சனிக்கிழமை எடுத்துகிட்டு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவனுடைய பிள்ளை தினந்தோறும் 3 காரியத்தை செய்யணும். அதில் இதில் என்ன போட்டிருக்கு? முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும். கீழே பார்த்தீங்கன்னா 7 நாள்னு போட்டிருக்கு. வாரத்தில் 7 நாளும் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கணும். இதை வாசிக்கணும். தினந்தனம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். சில வேத பகுதிகள் நீங்கள் படிக்கும்போது விறுவிறுப்பாக இருக்கும், சில வேத பகுதியில் நீங்கள் படிக்கும்போது கிறுகிறுப்பாக இருக்கும், ஒன்றுமே புரியாது. அப்படின்றதுனால தூக்கி போட்டுறக்கூடாது. எப்பொழுது புரியுதோ புரியலையோ தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கணும். ஜீவனுள்ள வார்த்தையாகி இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிரியை செய்யும், உன்னோடு பேசும், உன்னை தேற்றும், உன்னை தைரியப்படுத்தும், உனக்கு எச்சரிப்பு கொடுக்கும், உன்னை வாழ வைக்கும். தினந்தோறும் இந்த வேத வசனத்தை வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். ஹல்லேலூயா. இதை கடைப்பிடிச்சு நடக்கணும். 2வது சொன்னேன், தினந்தோறும் செய்ய வேண்டிய 2வது காரியம் 6:10 போட்டிருக்கு தானியேலில், தினம் 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவன் ஜெபம் பண்ண. இந்த ஒரு வசனத்தை படிங்க, 6:10 பாருங்க. வென்றால், தானியேல வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்றும் அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலபணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் இதை செஞ்சான. முதல்ல பைபிள் படித்தாங்க, 2வது என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. தானியேலை குறித்து குற்றம் சொன்னவங்க இருக்காங்கல்ல, பார்த்துட்டு போய் சொன்னவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? 13ஆம் வசனம் பாருங்க. அதில் அவங்க போய் இவனை பற்றி குற்றம் சொல்கிறவங்க எப்படி சொன்னாங்க?
வசனம் 13வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணி கொண்டே இருக்கிறான்னு இவனை பற்றி என்ன செஞ்சாங்க? புகார் சொல்கிறாங்க. புகார் சொன்னவங்க கண்டுபிடிச்ச குற்றம் என்ன? இது. அந்த தேசத்தில் அது செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்கம்மா. ஆனாலும் சட்டத்தை மீறி செய்கிறாங்க. நமக்கு என்ன அப்படியா சட்டம் போட்டிருக்காங்க? சட்டமாக போட்டிருக்காங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தினந்தோறும் அதை என்ன செய்யணும்? செய்யணும். 3ஆவதாக தினந்தோறும் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது 61:8 அதில் போட்டிருக்கு. 61:8 நம்ம பார்க்குறோம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படிக்கு. தினமும் என் பொருத்தனைகளை செலுத்தணுமா? தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் என் பொருத்தனைகளை செலுத்தணும். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? முதல்ல நீங்கள் பொருத்தனை செஞ்சிடணும். அது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தினந்தோறும் சோத்திர பலி இடுகிறேன்ற பொருத்தனையை பண்ணிடணும். அந்த ஆராதனையை தினந்தோறும் நீங்கள் செய்யணும். இதுக்கு காசு பணம் தேவையில்லை. இது தாராளமாக நீங்கள் பொருத்தனை பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, தினமும் உமக்கு பலி செலுத்தி சோத்திர பலியிட்டு உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரமாவது தேவனை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கணும். தினந்தோறும் அதை செய்யணும். பிறைய மக்கள் அங்கே இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் தினந்தோறும் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. இந்த காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? செஞ்சாங்க. தினந்தோறும் செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கபடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. இந்த பைபிள் இருக்கிறீங்களா? இதை வாசிக்கிறது என்பது வேற, ஆராய்வது என்பது வேற. வாசிக்கிறது என்பது வேற, ஆராய்வது என்பது வேற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வாசிக்கணும் கண்டிப்பா, ஆராயணும் அதையும் கண்டிப்பா செய்யணும். இந்த ரெண்டுக்குமே பலவிதமான தடைகள் வரும். ஆனாலும் நாம் அதை மேற்கொள்ளணும், விட்டுவிடக்கூடாது. இதை எப்படி தெரியுமா வாசிக்கணும்? சாதாரண ஒரு புஸ்தகம் மாதிரி வாசிக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 2:14 பாருங்க. 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. அந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய், இந்த இடத்துல தான் போட்டிருக்கு, ஆராய்ந்து நிதானிக்கணும். வேதவசனத்தை ஆராய்ந்து நிதானிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கப்பட்டால் நிச்சயமாக அவன் ஆவிக்குரியவனாக வளருவான். அவன் பைபிளில் எஸ்ராவை பற்றி போட்டிருக்குல்ல. எஸ்ரா புஸ்தகத்தில் எஸ்ரா என்கிற தேவ மனுஷனை குறித்து 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல. எஸ்ராவை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இந்த வேதத்தை ஆராயணும்னா எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதுக்கு இருதயத்தை என்ன செய்யணும்? அதுக்கு பக்குவப்படுத்தணும். அதுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்தினா தான் ஆராய முடியும். பாஸ்டர், உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் வாட்டு திறந்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள்லாம் அப்படியா? எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு. நீங்கள் வாடு உட்காந்து காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் அப்படியா பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. இதை நேசிக்கிறவங்க பாக்கியவான்கள், இதை வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள், இதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க பாக்கியவான்கள். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி களஞ்சியம். இது பெரிய களஞ்சியம். இது ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இது உங்களை வாழ வைக்கும், உங்களை நேர்வழிப்படுத்தும், உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். எஸ்ராவை பாருங்க, வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நீதி நியாயங்களை போதிக்கவும் தன் இருதயத்தை
பக்குவப்படுத்தி வச்சுருந்தானா. அப்படி இருக்கும்போது தெரியுது, எல்லாராலும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண முடியாது, அதுக்கு ஏற்ற பக்குவத்தை உடையவங்களாக இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும். நான் சின்ன வயசில் என்னுடைய பாஸ்டரை பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவர் தனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த வீட்டில் அந்த ரூமுக்குள்ளே தான் எப்போவுமே இருப்பார். அந்த ரூம் இப்போ நம்ம பாஸ்டருங்களை நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் உங்கள்கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் நல்லா பேசுகிறோம், கடைக்கு போகிறோம், அங்கிட்டு போகிறோம், இங்கிட்டு போகிறோம், இங்கிட்டு வரோம், இந்த மாதிரிலாம் அந்த மனுஷனை பார்க்கவே முடியாது. எப்போதும் அந்த ரூமுக்குள்ளே இருப்பார், எப்போதும் திறந்த பைபிளோடு தான் இருப்பார். சபையில் எத்தனை பேர் தெரியுமா விசுவாசிங்க? ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க. இந்த 25 பேருக்கே 1000 பேருக்கு சமையல் பண்ணுறது மாதிரி குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருப்பார். 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது மாதிரி வேதத்தை ஆயத்தம் பண்ணுவார். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். இந்த தேவ மனுஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே அவங்களெல்லாம் நிலை நிற்கும்படி போதிப்பார். அந்த 25 குடும்பம் இருந்தாங்கள்ல, 25 பேர் இருந்தாங்கள்ல, அவங்க எல்லாரும் ஒரு ஆள் கூட சோடையாக போகலை, பின்மாற்றமாக போகலை. அவ்வளவு பிரச்சனையான காலங்களையும் ஆண்டவருக்காக நிற்கத்தக்க பலனை இந்த வேத வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு போதித்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். எல்லாராலும் அப்படி இருக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் அது தேவை. பிறையா சபையை குறித்து போட்டிருக்கு, அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அப்படி செய்ததினால், ஏழாவதாக நாம் பார்க்குறோம், நல்ல குணசாலிகளாய் அவங்க இருந்தாங்க. நற்குணசாலிகளாய் அவங்க இருந்தாங்க. நமக்கு அது தேவை, எனக்கு அது தேவை என்று நாம் எல்லாரும் எதிர்பார்க்கணும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 15 வசனம் 14 வாசிக்கிறோம். இப்படி போட்டிருக்கு, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ரோமாபுரிய சபையாருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறாரு, என் சகோதரரே, நீங்கள் நல்ல குணத்தில் நிறையணும்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவை. வேதத்தை படிக்காமல் நல்ல குணம் நமக்கு வராது. வேதத்தை படிக்காமல் நமக்கு நல்ல குணம் நிச்சயமாக வராது. வேதத்தை வாசிக்காமல் நற்குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நமக்கு வேத வசனத்தினால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள், நற்குணங்கள் எனக்கு உண்டாகும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? எபேசியர் 5:9 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த நற்குணம் எனக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தால் வசனம் 12 உள்ளது நடக்கும் உங்க மூலமா நிச்சயமா. என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 17:12 போட்டிருக்கல்லவா? இதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேகம் ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இங்கே ஒரு பெரிய மாற்றம் அந்த சுற்றுப்புறத்தாரிலே நடந்தது. இவங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பெரையாப்பட்டின சபையில் இருந்ததுனால சுற்றுப்புறத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை இந்த சபையினர் உருவாக்க முடிந்தது. யூதர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, கிரேக்கர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, கணம் பொருந்தியவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு இந்த சபையினர் நல்ல குணமுள்ளவங்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தினரை நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். ஆனால் பெரையாப்பட்டினத்தை சபையை குறித்து போட்டிருக்கு, அவர்களும் சுற்றுப்புறத்தார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அந்த கிருபையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த பெரையா சபையை போல நம்முடைய சபையும் உருவாகட்டும். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் எல்லாரும் பார்க்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்கள்.
பெரையாப்பட்டின சபையை போல தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தத்தக்கதாக அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மில் பலத்த காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் தாமே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த சபையாரை போல ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும், எங்களையும் பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த மனோ வாஞ்சை எனக்கு தேவை ஆண்டவரே, இந்த மனோ வாஞ்சையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். இந்த பட்டணத்தில் உள்ள இந்த சபையாரை போல நாங்களும் மாறட்டும் ஆண்டவரே, நாங்களும் அப்படியாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உதவி செய்து உம்முடைய மகிமையை விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு, இரக்கம், கிருபை தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் இந்த பெரையாப்பட்டின சபையை இன்றைக்கு எங்களுக்கு முன்னே நிறுத்தி அவர்களிடமிருந்து இந்த நற்குணங்களை எங்களுக்கு வெளிக்காமித்து நாங்களும் அதை போல அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்கு காரணமானவர்களாய் இருக்கும்படி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.